இந்த புயலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வீரியம் இழந்து காணப்படுகிறது. ஆனால் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. வேகம் என்று பார்க்கும் பொழுது நேற்று இரவெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் மட்டும்தான் நகர்ச்சி. அதனால் ஒரு இடத்துலையே இருப்பதை போல் காட்சியளித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தது. பிறகு இப்போ காலையில் என்னாச்சுன்னா மணிக்கு 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தது. இப்பொழுது மணிக்கு 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது ஸ்பீடில் வர்றதால் நாம் அச்சப்பட வேண்டுமா இருக்கும். அது புயல் என்ற அந்தஸ்தை இழந்து மண்டலம் என்ற அந்தஸ்தில்தான் அது சென்னைக்கு நெருங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கூட எங்கே கரையை கடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது. புயலைத்தான் கரையை கடக்குது, லேண்ட்ஃபால் என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். மண்டலம் என்றால் அது காற்றோடு காற்றாக கரைந்து போகும். நாம் அச்சப்பட தேவையில்லை. காற்று என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசும். மணிக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வீசும். இது மிகப்பெரிய சேதத்தை எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த புயலானது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக நாகப்பட்டினம், காரைக்கால், அங்கெல்லாம் அதிகமான மழையை கொடுத்து பயிர்களுக்கு சேதத்தை செய்துவிட்டது. தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த புயலால் பாதிக்கப்பட்டது டெல்டா மாவட்டம். இப்போ நாம் அந்த வரைபடத்தில் அந்த புயல் லேட்டஸ்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் மழை இடியை நாம் சூஸ் பண்ணுறோம். இந்த வரைபடம் நமக்கு தெரியும். இது சுமார் பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டரில் சேட்டிலைட்டுகள். ஏற்கனவே மேகக்கூட்டங்கள் எங்கே உற்பத்தியாகி வந்து கொண்டிருக்கின்றன, சுழற்சி எங்கே உருவானது, சுழற்சி எந்த பக்கம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இனி எந்த பக்கம் நகரும் அப்படின்னு சொல்லி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த இமேஜஸ் எல்லாம் வச்சு ஒரு கணிப்பை கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் நாம் தற்பொழுது பார்த்தோமேயாயின் நார்மலாக முன்னாடி இருக்க புயலுக்கு வீரியம் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து உருவாகி மேற்கு வங்கத்தை தாக்கினாலும் சரி, அல்லது ஒடிசா பகுதியை தாக்கினாலும் சரி, ஆந்திராவை தாக்கினாலும் சரி, அல்லது தமிழகத்தை தாக்கியிருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு வீரியம் இருந்தது. காரணம், கடலில் உருவாகும் தண்ணீர் தான் அதற்கு எரிபொருள். அந்த தண்ணீரை கொண்டு மேகத்தை உற்பத்தி செய்து கொண்டு வீசி எறிந்து கொண்டே இருக்கும். வேகம் அதிகரித்து வரும். அந்த லேண்ட் ஃபால், அந்த நிலத்தை கடக்கும்போது துவம்சம் செய்துவிடும். இது டைரெக்டாக கடல்லேருந்து வருது. ஆனால் இந்த புயல் சற்றே வித்தியாசமான புயல். எப்படி வந்தது தெரியுமா? முதல்ல இலங்கையை அங்கே தாக்கி கடுமையான உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள். 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. எங்கே பார்த்தாலும் மழை, தண்ணி, வெள்ளம் என்று வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது இலங்கை. கடுமையான சேதத்தை இலங்கையிலேயே செய்துவிட்டது. பிறகு அங்கிருந்து மறுபடியும் உயிர் பெற்று நம்ம தமிழகத்தில் கரையோரமாக டிராவல் செய்கிறது. தற்பொழுது புதுச்சேரி அருகே இருப்பது நமக்கு தெரிகிறது.